அவர் வேலைக்கு போகாம ஒரு நல்ல வேலைக்கு போகாம என்ன செய்யறப்ப உங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு? மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாண்டி. ஸ்டார்ட் பண்ணு. ஆன்லைன்ல உட்கார்ந்து கேம் ஆடுறான். இது எங்க ஸ்டைலா? இந்த பாரு, இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அரவேக்காடு. ஆன்லைன்ல உட்காந்து கேம் ஆடுறான். கரெக்டான வேலைக்கு அனுப்பணும்னா அந்த வேலைக்கு போக மாட்டேங்கிறார். தோணல, எனக்கா தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதுதானே? தோணா தானே சொல்ல முடியும். பந்து விளையாடுவோம் சார், கிரிக்கெட். வேலைக்கு கூட அவ்வளோ சுறுசுறுப்பா போக மாட்டான். காலையில் 5 மணிக்கு பஞ்சுவாலிட்டியா போவோம். காலையில ரொம்ப நேரம் தூங்குறது. மணி 12 ஆகுது, இன்னும் அவங்க புள்ள தூங்குது. அட்லீஸ்ட் ஒரு 7 o'clock எழுந்திருக்கணும். 7 மணிக்கு அப்படியே உனக்கு பிரேக்ஃபாஸ்டும் கிடையாது, லஞ்சும் கிடையாது. நீங்க தானா? இவருக்கு இதான் வேலை. நைட் அப்படியே தூங்காம என்ன பண்றீங்க? என்ன வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன் சார். வீடியோ கேம்ஸா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். என்ன வயசு உங்களுக்கு? 25. 25 வயசு. நீங்களா யாருடா? How do I tell you? BE படிச்சிருக்காரு சார். கேம்பஸ்லயே ஒரு கம்பெனிக்கு போனாரு. 3 மாசம் முடிச்சிட்டு என்னால முடியாதுன்னு வெளியே வந்துட்டாரு. அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வந்துட்டு 1 மாசம் 2 மாசம் இருந்தாரு. மறுபடியும் ஒரு கம்பெனிக்கு செலக்ட் ஆயிட்டு போனாரு. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா. அங்கேயும் ஒரு 3-4 மாசம் இருந்துட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டாரு. அவன் இன்னும் திருந்தல மாமா. போன கம்பெனில எனக்கு வேலை நல்லா இருக்கு, எனக்கு அதே போல கம்பெனி வச்சு கொடுங்கன்னு சொன்னாரு. என்ன கேட்ட? எனக்கு அதே போல கம்பெனி வச்சு கொடுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு எவ்வளவு செலவாகும்பான்னா 50 லட்சம் ஆகும்னாரு. நல்ல வேளை மயங்கிருச்சு. அதாவது ஒரு கம்பெனி பிடிக்கலன்னு வெளியில வந்து கேள்விப்பட்டிருக்கேன். கம்பெனி நம்மளே வச்சிருவோம் அப்படின்னு வெளியில வர்றது இருக்குல்ல. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ட்ரிபிள் இ முடிச்சுட்டு ஏன் கார் ஷோரூமுக்கு வேலைக்கு போனீங்க? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். ட்ரிபிள் எதுக்கு சேர்ந்தேன்னா என் ஃப்ரெண்டு சேர்ந்தா நான் சேர்ந்தேன் சார். இந்த ஒட்டுக்கா உருப்படாம போவோம் அந்த கோஷ்டியா? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். 4 மாச அனுபவத்துல கார் ஷோரூம் வச்சு நம்ம கரை சேர முடியுமா என்ன? இல்ல சார், எனக்கு முடியும் சார். அதனாலதான் கார் ஷோரூம்ல இருந்து வெளில வந்துட்டீங்களா? வெளில வந்துட்டேன் சார். இப்போ என்ன பண்றீங்க? 4 மாசம் சும்மா தான் சார். 50 லட்ச ரூபா கட்டிக்கிட்டு செல்லு 2 லட்ச ரூபா கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்துருக்கேன் சார். சண்டை போட்டு என்ன வாங்கி தர சொல்லினா வாங்கி கொடுத்தாச்சு. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். 1 மாசமா அடம் பிடிச்சி சாப்பிடாம கொல்லாம செல்லை வாங்கிட்டான் சார். எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? செத்துருவேன். ஆமா, அப்படி சொல்லி மிரட்டி வாங்கியிருக்க. ஆமா, ஒரு 6 மாசம் சம்பளம் வச்சு அவருக்கு வாங்கி. 6 மாச சம்பளம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. என்ன பண்றீங்க அதை வச்சு? நார்மலாக யூஸ் பண்ணிட்டு தான் சார். நோண்டின்னு இருக்கிறாரு சார். அதுல என்னென்ன இருக்கு அதெல்லாம். பையன் என்ன பண்றான்? நோண்டிக்கிட்டு இருப்பான். எது? போன. ஒரு அப்பாவுடைய 6 மாத உழைப்பை உங்களுடைய ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக நீங்க யூஸ் பண்றது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாக்கலையா? அட வளர பையன் திட்டாதீங்க. இனிமே இது வளர்ந்து உருப்படுறதா? அது மட்டும் இல்ல சார், எனக்கு இப்ப இனோவா கார் வேணும்னு கேக்குறாரு. ஏய், வாயை முன் ஏந்து போட. எதா அசிங்கமா பேசிட்டு போற. நீ சம்பாதிச்சு வாங்கிக்கோப்பா, நான் வாங்கிக்கினு அங்க கேட்க மாட்டோம். சம்பாதித்தேன்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுமா, நீ வாங்கி கொடுத்துருமா. சார் இவனை என்ன பண்ண சார்? நீங்க ஏழைன்னு வேற சொல்றீங்க, எனக்கு அதையும் நம்ப முடியல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அந்த ஒரு தோட்டம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது பத்திரம். சரி பாத்துக்கோங்க. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அதெல்லாம் விற்க மாட்டான். இல்ல அவன் விற்க மாட்டான். நான் வித்து வாங்கி ஒரு நாள் அழுவான், நீங்க விப்பீங்க. நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா காரை ஓடிச்சு போடுவேன். அந்த போனை இப்படி சும்மா ஜாலியா வச்சு பார்த்துட்டு இருக்கல, உங்க அப்பா கையை நினைச்சுக்கங்க, அவ்வளவுதான். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? படிச்சு முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாப்ல, பண்ண முடியலன்னு வந்து மறுபடியும் பிசினஸ் பண்ணான். அதுவும் பண்ண முடியலன்னு எனக்கு டிரைவிங் தான் பிடிக்கும்ட்டு டிரைவிங் வந்தான். மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. உருப்படவே மாட்ட. ஷிஃப்ட் பேசிஸ் ஒர்க் வந்து எனக்கு பிடிக்காது சார். அது ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை. என் வாழ்க்கையை நான் வாழ முடியாது சார். சாவும்ல. என்ன வயசு உங்களுக்கு? 30. 30 வயசு ஆயிடுச்சா? என்னப்பா வேமா சொல்ல பதறது எனக்கு. ஏன் சரி, சின்ன பிள்ளை ஏதோ புரியாம பேசுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா வயசு 30 ஆயிடுச்சுங்கிறீங்களே. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவா தெரியாதா? வேலைக்கு போனா போக மாட்டேங்கிறேன். என்ன பண்றாப்ல அதுக்குள்ள? வீட்லயே இருக்கேன். போறோம்னு சொன்னா எங்க போறேன்னு தெரியல. எங்க போறீங்கன்னு கேட்கவே இல்லீங்களே.
அது எப்படியே கேட்க முடியும்? சார் என் பேர் கணேஷ், நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் புலங்குறிச்சி சார். டோர் நம்பரையும் சொல்லிருங்க, லெட்டர் போடுறோம். ஜோக் இல்ல இல்லையா? அவன் ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்தான் சார். ஆ காலேஜ்ல நல்ல மார்க் எடுத்தான். காலேஜ் முடிச்சிட்ட உடனே நான் வந்து ஆட்டோ தான் ஓட்டுவேன். ஆனா தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஒரு வருஷம் ஆட்டோ ஓட்டினா, திருப்பி வந்துட்டு நான் வந்து வேலை தேடிட்டு போறேன்னா. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பையன் வந்துட்டு எம்எஸ்சி முடிச்சிருக்காப்புல, ஒரு 6 மாசம் ரெஸ்ட் கேட்டிருந்தாப்புல. தெரியாது. அதுக்கப்புறம் நல்ல ஜாப் போயிருந்தாப்புல. இதுவரை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்றாப்புல. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. பிஸ்காம் படிச்சிருக்கான், கேமராமேனா இருக்கான். ஏங்க என்னங்க சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்க சொன்னா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கட்டுற மாதிரியே போஸ் கொடுக்குறீங்க? ஆனால் 10 நாள் தான் போவான், மீதி 20 நாள் பெட்டே கெதினிருப்பான், நல்லா தூங்குவான். இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? ஜனவரியில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டேன். இங்கே பெங்களூர் போயிட்டு திரும்ப 3 மாசத்துல திரும்ப வந்துட்டான். பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். என்ன கொடுமை சரவணன். ஏன் விட்டுட்டு வந்துடுறீங்க வேலையை? அந்த அவங்க பண்ண சொல்ற வேலை பிடிக்கல. ஓ, உங்க தகுதிக்கு நீங்க சினிமாவில் நடிகர் ஆயிரீங்களா? என்ன பிடிக்குது அப்போ உங்களுக்கு? கேம் விளையாடுறது பிடிச்சிருக்கு. இல்லை கேம் டிசைனிங் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை ட்ரை பண்ணலாம்னு இருக்கு. ஒரு 3-4 கேமிங் கம்பெனி பேர் சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? உங்களுக்கு கேம் ஆடுற ஆசை தான் இருக்கு, ஆக்சுவலாக கேம் டிசைனிங்கில் உங்களுக்கு ஆசை இல்லை. தெரிஞ்சுக்கிட்டியா? தங்கச்சிக்கு ஏற்கனவே ஏதாவது வாங்கி கொடுப்பான், 500 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுப்பான். வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அம்மா ஃபோன் எடுப்பான், ஒரு ஜிபே 500 ருபீஸ் அக்கௌண்ட் அனுப்பிப்பான். அவன் காசுனா காசு, எங்க காசுனா அது காசு கிடையாது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா.